தேவ்தாஸ் சார், நீங்க ஏன் இவ்வளோ எனக்கு பண்றீங்க? இந்த 2025ல கூட தான் பொண்ணு வந்து காதலிக்கிறேன்னு சொன்னா கொலை பண்றேன்னு அந்த அப்பா சொன்னாரா, அதான் வல்கரு. என் மூச்சவ பேச்சவ பேசணும் அழகவ எனக்குள்ள கலக்குற ஆக்சிஜன் அளவ. வணக்கம், நான் உங்கள் ராகவகுமார். இது தீபிகா அதிர்கள். மீண்டும் ஒரு விமர்சனத்தில் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி. நம்ம பார்க்க போற படம் வந்து டியூட் அப்படின்ற ஒரு படம். நம்ம தெரியும், நம்மளுடைய நம்ம பிரதீப் ரங்கநாதன் இதில் முக்கியமான கேரக்டரில் பண்ணியிருக்காரு. மமிதா பைஜு வந்து இதில் வந்து ஹீரோயினாக பண்ணியிருக்காங்க. இந்த படம் எதை பற்றி பேசுது அப்படின்னு நம்ம பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி ஒரு சில விஷயத்தை நாங்கள் இங்கே பேசலாம். நீங்கள் பார்க்குறீங்க, நம்ம எப்போ நியூஸ் பேப்பரை திறந்தாலும் எப்படியும் ஒரு மாதத்துக்கு ஒரு தடவையாவது வந்து ஆனர் கில்லிங்கிற ஒரு விஷயத்தை நம்ம நியூஸ் பேப்பரில் பார்க்குறோம். ஆனர் கில்லிங் வந்து தமிழ்நாட்டில் நிறைய நடக்குது. இதற்கான ஒரு தனி சட்டம் போடணும் அப்படின்னு இப்போ கூட பேசிகிட்டு இருக்காங்க. இன்னைக்கு கூட அந்த முதல்வர் அதை பற்றி பேசியிருக்காருன்னு நினைக்கிறேன். ஏதோ அதை பற்றி போட போகிறாங்க, தனி சட்டம், அதாவது ஆணவ படுகொலைக்காக பண்ணுறாங்க அப்படின்றத பார்க்குறோம். இதை பற்றிய படங்களும் 1, 2 வந்திருக்கு. ஆனால் இந்த படத்தை ஒரு ஜாலி மேனரில் சொல்ல முடியுமா? ஏன்னா ஒரு சீரியஸான விஷயம், இதை ஒரு ஜாலி மேனரில் சொல்ல முடியுமா அப்படின்னா பண்ண முடியும் அப்படிங்கிறத வந்து சொல்லியிருக்காரு நம்மளுடைய டைரக்டர் கீர்த்தீஸ்வரன். இந்த படத்துக்கு வந்து சாய் அபயங்கர் வந்து மியூசிக் போட்டிருக்காரு. இந்த படம் எப்படி அப்படின்னு பார்க்குறோம். ஹீரோ பிரதீப் ரங்கநாதன் வந்து டியூட் அப்படிங்கிற ஒரு கம்பெனி வச்சு நடத்திக்கிட்டு இருக்காரு. இது ஒரு கிட்டத்தட்ட ஒரு ஈவென்ட் மேனேஜ்மெண்ட் கம்பெனி. இதில் நிறைய பேர் வேலை செய்கிறாங்க. இந்த கம்பெனியில் இவருடைய தாய் மாமா பொண்ணான மமிதா பைஜுவும் வந்து ஒர்க் பண்ணுறாங்க. இவங்க 2 பேரும் ரொம்ப க்ளோஸாக ஃப்ரெண்ட்லியாக பழகுறாங்க. ஒரு கட்டத்தில் என்ன பண்ணுறாங்க, மமிதா நான் வந்து உங்களை லவ் பண்ணுறேன் அப்படின்னு ப்ரப்போஸ் பண்ணுறாங்க. அவர் என்ன பண்ணுறாரு, நான் உன்னை வந்து லவ் பண்ணல, நீ சின்ன வயசுலேருந்து நம்ம 2 பேரும் பழகுறோம், நம்ம வந்து ரிலேட்டிவ்ஸ், நம்ம மேலே வந்து லவ் வந்து வேண்டாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இவங்க ரொம்ப ஃபீல் பண்ணி அழுகுறாங்க. சரி, இவர் தான் லவ் வேணாம்னு சொல்லிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வந்து ஃபாரின் கிளம்பி போய் படிக்க போகிறாங்க. இது ஒரு பக்கம் நடந்துக்கிட்டு இருக்கு. இவர் ஹீரோயின் வந்து போயிட்டாங்க அப்படின்னோடனே கூட இருக்கிறவங்க சும்மா இருப்பாங்களா? எல்லாரும் உசுப்பேத்தி விடுறாங்க. என்ன பண்ணுறாங்க, நீ லவ் பண்ணு, அவன் மனசில் வந்து நீ தான் இருக்க அப்படி இப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக இவர் மனசுலையும் வந்து காதல் வருது அப்படின்னு சொல்லிட்டு இவர் தாய் மாமா சரத்குமார்கிட்ட போய் சொல்கிறாரு. தாய் மாமா ஒரு மினிஸ்டராக இருக்கார். அவர் என்ன பண்ணுறாரு, ஓகேப்பா அவ்வளோதானே, கல்யாண ஏற்பாடு பண்ணுறேன் அப்படின்றாரு. கல்யாண ஏற்பாடு நடக்குது. அங்கேருந்து ஊரில் வந்து இவருடைய பொண்ணு வந்து இறங்குறாங்க. யார், மமிதா பைஜு. இவங்க என்ன சொல்கிறாங்க, காலம் கடந்து போச்சுப்பா, நீ அப்பயே லவ் சொல்லியிருந்தேன்னா, நான் சொல்லவே நீ பண்ணியிருந்தேன்னா 1 இயருக்கு முன்னாடியே உன் காதலை நான் ஏற்றிருப்பேன். இப்போ நான் வேற ஒருத்தரை லவ் பண்ணுறேன் அப்படிங்கிறாரு. உடனே வேற ஒருத்தர் லவ் பண்ணால் போய் உங்கள் அப்பாட்ட போய் சொல்ல வேண்டியதானே, எதுக்கு இந்த கல்யாண ஏற்பாடுலாம் பண்ண வச்சு அப்படின்னா, அப்பாட்ட சொன்னால் எனக்கு வந்து ரொம்ப பயமாக இருக்குது. ஏன்னா அப்பா வந்து கொலை பண்ணிடுவார், ஆனர் கில்லிங் பண்ணக்கூடிய அளவுக்கு இது ஆள் அப்படிங்கிற மாதிரி இவங்க வந்து சொல்கிறாங்க. சொன்ன உடனே இதுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. அப்போ இவருடைய லவ்வரும் வர்றாங்க கூட. அவங்கெல்லாம் சேர்ந்து ஒரு ஐடியா கொடுக்குறாங்க. என்ன ஐடியான்னு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கல்யாணம் நடந்துட்டோம், ஆஸ் இட் இஸ், இந்த உங்களுக்கு நிச்சயம் பண்ண மாதிரியே இந்த கல்யாணம் நடந்துடட்டும். நடந்ததுக்கப்புறம் நீங்கள் டைவர்ஸ் பண்ணுங்கள். பண்ணதுக்கப்புறம் மறுபடியும் நான் வந்து அவர் லவர் சொல்கிறார், நான் வந்து இவங்களை வந்து அக்செப்ட் பண்ணிக்கிறேன், மனைவியாக ஏற்றுக்கிறேன் அப்படிங்கிறாங்க. இதுக்கு உடன்பட்டு பிரதீப் ரங்கநாதனும் நம்ம மமிதாவும் கல்யாணம் பண்ணுறாங்க. கல்யாணம் பண்ணி ஒரு சில மாதங்கள்லேயே வந்து இவங்க வந்து ப்ரெக்னென்ட் ஆகிறாங்க. ப்ரெக்னென்ட் ஆனதுக்கு காரணம் யாருன்னு பார்த்தீங்கன்னா, அவருடைய லவ்வர் தான். இவங்க ஃபாரினில் படிச்சுட்டு இருந்தாங்களே, அதுக்கு தான் அவங்க தான் காரணம் அப்படின்றது தெரிய வருது. 2 பேரும் குழந்தைய கலைக்கலாமா வேண்டாமான்னு யோசிக்கிறப்ப அவங்க குழந்தை பெற்றுக்கலான்னு முடிவு பண்ணுறாங்க. குழந்தை பெற்றுக்கிறாங்க. ஊர் உலகமே பிரதீப் ரங்கநாதன் தான் அப்பான்னு நினைக்குது. ஆனால் வந்து உண்மையான அப்பா வந்து இவருடைய லவ்வர் பக்கத்தில் இருக்கார். இப்போ என்ன பண்ணுறது அப்படின்றது யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க. மறுபடியும் இவங்க ஃபாரின் போக வேண்டிய சுச்சுவேஷன் வருது. இது என்ன ஆச்சு அப்படிங்கிறது தான் இந்த படத்தினுடைய கதை. என்ன கியூட்டா பண்றியா? கியூட்டா இல்ல, நமக்குள்ள இந்த லவ்ல செட் ஆகாது. என்னடா உன் கதை? கல்ல கண்டா நாய காணா, நாய கண்டா கல்ல காணான்ற மாதிரி. நம்ம ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி ஒரு படம் பார்த்துருப்போம், அந்த 7 நாட்கள் அப்படின்ட்டு. அந்த படத்தில் வந்து பாக்யராஜ் கிளைமேக்ஸில் ஒரு வசனம் சொல்லுவார். அதை சொல்லுவார் ராஜேஷை பார்த்து, உங்களுடைய காதலி வந்து என்னுடைய மனைவி ஆகலாம், ஆனால் சார என்னுடைய மனைவி உங்கள் காதலி ஆக முடியாது அப்படிம்பாரு. அதை அப்படியே திருப்பி போட்டு தன்னுடைய மனைவியை வந்து இன்னொருத்தருடைய காதலிக்கு, அதாவது தான் காதலித்த அவனோட சேர்த்து வைக்கிறது தான் இந்த படத்தினுடைய கதை. இந்த படம் இது எப்படி இந்த படத்தை அவர் ட்ரீட் பண்ணியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வெளியிலேருந்து பார்க்குறதுக்கு என்னடா இது ஒரு மாதிரி கதையாக இருக்கே, கொஞ்சம் வந்து ஒரு வல்கராக இருக்குமோ அப்படின்னா, அப்படி வல்கராக இல்லை. இதற்கான காரணங்கள் சரியாக முன்வைக்கப்படுறதுனால இது வந்து வல்கராக இல்லை. ஏன் இல்லை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவர் தெளிவாக ஒரு இடத்துல ஒரு வசனம் தான் இந்த படத்தை வந்து நிப்பாட்டுது. அதாவது எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த 2025ல் கூட
இவ்வளவு விஞ்ஞானம் வளர்ந்ததுக்கு அப்புறம் கூட தன்னுடைய பொண்ணு வந்து காதல சொன்னா அந்த அவளை கொலை பண்ணுவேன்னு சொல்ற அப்பா இருக்கிற வரைக்கும் இந்த மாதிரியான தவறுகள் பரவாயில்ல. அதாவது கல்யாணம் பண்ணிட்டு கூட நான் வந்து என் மனைவிய வந்து இன்னொருத்தர்ட்ட வந்து சேர்த்து வைக்கிறது கூட பரவாயில்ல. ஆனா 2025ல கூட தன் பெண்ணை வந்து கொலை பண்ணுவேன்னு சொல்ற அப்பா இருக்கிறப்ப வேற வழி இல்லன்றாங்க. அது ஒரு சரியான விஷயம். ஒரு ஆணவ கொலைக்கு வேற ஒரு ட்ரீட்மெண்ட்ட இந்த படத்துல குடுத்துருக்காங்க. ஆணவ கொலைக்கு நம்ம என்ன பண்ணுவோம்? நார்மலா படங்கள்ல கொலை பண்ணுவாங்க. இல்ல திருப்பி இந்த மாரி தான் போகும். கொலை பண்ணுவாங்க. இல்ல ஏதாவது பழி வாங்குவாங்க. இல்ல வந்து கோர்ட்டுக்கு போலீஸ் ஸ்டேஷன் போவாங்க. இதெல்லாம் இல்ல. ஆணவ கொலைக்கு எதிரா தன்னுடைய மனைவியே, அதாவது தன்னுடைய அத்தை பொண்ணையே வந்து அவர் கல்யாணம் பண்ணிக்கிட்டு மறுபடியும் வந்து அந்த காதலனுடைய சேர்த்து வைக்கிறதுக்கான முயற்சிகள பண்றாரு. அது எப்படி அப்படிங்கிறது தான் இந்த படத்தினுடைய கதை. ஆனா ரொம்ப நல்லா கவனிங்க. இந்த படத்தினுடைய ஒன்லைன கேட்கும்போது நமக்கு ஒரு மாதிரியா கூட இருக்கலாம். ஆனா இந்த ஒன்லைன நீங்க படத்துல பார்க்கும்போது ஒரு குடும்ப படம் மாரி குடுத்திருக்காரு அவரு. தாலிக்கு மரியாதை இல்லையா? தாலிக்கு எந்த மரியாதையும் இல்ல. அதுக்கு பின்னாடி இருக்கிற அந்த பொண்ணோட ஃபீலிங்ஸ்க்கு தான் மரியாதை. பெரும்பாலும் 95% காட்சிகள்ல வந்து பெரிய விரசம் எதுவுமே இல்ல. ஆபாசமாவோ, விரசமாவோ எதுவுமே இல்ல. ஒரு நல்ல ஒரு ட்ரீட்மெண்ட்டா குடுத்திருக்காரு. ஒரு சில இடங்கள்ல வந்து கொஞ்சம் டபுள் மீனிங் வசனங்கள் வருது. அத கொஞ்சம் அவாய்ட் பண்ணியிருந்தாருன்னா, இந்த படம் இன்னும் கொஞ்சம் நல்லா வந்திருக்கும். படத்துல சொல்ல வேண்டியதே இல்ல. பிரதீப் ரங்கநாதன் நல்லா நடிச்சிருக்காரு. ஓப்பனிங் சீன்ல அவருடைய பழைய காதலிய தேடி போய் அவர் வந்து ஒரு காமெடிலாம் பண்ணுவாரு. அதெல்லாம் நல்லா இருந்தது. அவர் வர்ற காட்சிகள் நல்லா இருந்தது. அவர் வந்து ஓரளவுக்கு வந்து அடுத்த கட்டத்த நோக்கி அவர் நடிப்புல நகர்றாருன்னு நம்ம சொல்லலாம். அதுக்கப்புறம் இந்த படத்துல ரொம்ப நல்லா நடிச்சிருக்கிறது மமிதா பவிஜி தான். ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஒரு நல்ல முழு கேரக்டர்ல வந்து டாமினேட் பண்ணியிருக்காங்க. ஏன்னா இந்த படத்தினுடைய கதை என்பது இவங்க வழியா தான் நகருது. இத அவங்க கரெக்ட்டா புரிஞ்சுகிட்டு அவங்க வந்து பண்ணியிருக்காங்க. இவங்களுக்கு கரெக்ட்டா ஒரு வாய்ப்பு கிடைத்தா நல்ல ஒரு ஹீரோயினா வரலாம். இதுக்கப்புறம் நல்லா பண்ணியிருக்கிறது சரத்குமார் தான். ஏன்னா சரத்குமாரோடைய கேரக்டர் நம்ம பார்த்தோனே, என்னடா இது இவ்வளோ ஆஜான பாகுவாரா இருக்காரு. ஒரு பார்க்குற ஒரே காமெடி மாரி இன்ஸ்டா இருக்காருன்னு பார்த்தா, ஒரு இடத்துல அவர் ஒரு ட்விஸ்ட் குடுக்குறாரு. அதுக்கப்புறம் தான் அவருடைய முகம் வந்து மாறுறத நம்ம பார்க்குறோம். அதே மாரி இந்த படத்துல ஃப்ரெண்டா நடிச்சவரு, அதே மாரி பல கேரக்டர் வந்து இந்த படத்துல வந்து நல்லா பண்ணியிருக்காங்க. குறிப்பா ரோகிணி மேடத்தோட கேரக்டர் தான் ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்லலாம். சாய் அபயங்கர் வந்து நல்லாவே வந்து பின்னணி இசை வந்து அமைச்சிருக்காரு. அதே மாரி பாடல்களும் இந்த படத்துல வந்து நல்லா இருக்கு. இந்த படம் வந்து ஒரு தமிழ்நாட்டுல நடக்கக்கூடிய ஒரு விஷயத்துக்கு வேற ஒரு பார்வையில பார்த்துருக்காங்க. நாம வந்து இன்னைக்கு ஏன் வந்து காதலை எதிர்க்கணும்? என்ன காரணத்துக்காக ஒரு காதலை நம்ம எதிர்க்கிறோம் அப்படின்றது காரணங்கள் சொன்னா, பெரும்பாலும் இங்க ஜாதியா தான் இருக்கு. பெரிய அளவுல பணம், படிப்பு இதெல்லாம் நம்ம பேசினா கூட, பெரிய அளவுல முக்கியமான காரணமா இருப்பது 80% இந்தியால ஜாதி தான். குறிப்பா தமிழ்நாட்டுல ஜாதி ஒரு முக்கியமான காரணமா பார்க்கப்படுது. இவன் ஒரு உதவாக்கற, நீ அவனுக்கு அசிஸ்டன்ட் உதவாக்கறியா? இனிமே எப்பெல்லாம் உனக்கு தம் அடிக்கணும் தோணுதோ அப்பெல்லாம் இந்த சாக்லேட் சாப்பிடு. இந்த ஜாதியை வந்து உடைக்கிறதுக்கான விஷயங்கள இன்னைக்கு தலைமுறைகள் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. குறிப்பா பார்த்தீங்கன்னா, இந்த கேள்வி வருது. ஏன் வந்து நம்ம வந்து ஒரு 25 வயசு ஆனதுக்கப்புறம் இன்னும் ஒரு 30 ஆண்டுகள், 40 ஆண்டுகள் சேர்ந்து வாழப் போறோம். நமக்கு ஏன் நாம பிடித்தவரோட சேர்ந்து வாழக்கூடாது? இதுல ஜாதி எங்கேருந்து வருது? பெரும்பாலும் உணவு பழக்கவழக்கங்கள் வந்து ஒரே மாதிரியா இருக்கு. போட்டுக்கிற ஆடை ஒரே மாதிரியா இருக்கு. பார்க்கிற பார்வை ஒரே மாதிரியா இருக்கு. பெரும்பாலும் உருவங்களும் ஒரே மாதிரியா இருக்கு. இதுல ஜாதி என்பது என்னன்னு இன்றைய தலைமுறைகள் கேட்குறாங்க. இந்த தலைமுறைகளுக்கு பதில் சொல்ற ஒரு படமா இது வந்திருக்கு. இது வந்து இதுக்குள்ள நகைச்சுவைன்ற ஒரு விஷயத்தையும் அங்கங்க தெரிஞ்சிருக்குன்னா, இந்த படத்த நம்ம பார்க்கும்போது யோசிக்க மாட்டோம். சிரிச்சுட்டு போயிருவோம். வெளியில வந்து பார்க்கும்போது தான் இதெல்லாம் நமக்கு யோசிக்க தோணும். ஏன்னா இந்த படம் வெளியில வந்ததுக்கு அப்புறம் தான் நிறைய கேள்விகள நமக்கு வந்து எழுப்பும். இந்த படத்தையா நம்ம பார்த்தோம் அப்படின்னு நமக்கு யோசிக்க தோணும். படம் போக, 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 போக கொஞ்சம் தப்பா போதோ அப்படின்ற மாரி நம்ம நினைப்போம். ஆனா அப்படி இல்ல. இந்த படம் வேற ஒரு விஷயத்தை நம்ம அழகா வந்து பேசியிருக்காங்க. கண்டிப்பா இந்த படத்த குடும்பத்தோட பாருங்க. குறிப்பா கல்யாணம் ஆகாதவங்க போய் பாருங்க. அல்லது குறிப்பா உங்க பெற்றோர்கள கூட்டிட்டு போய் பாருங்க. இந்த இந்த படம் பார்த்ததுக்கு அப்புறம் உங்களுடைய பார்வைகள் ஒருவேளை மாறலாம். மீண்டும் அடுத்த ஒரு விமர்சனத்தில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். உங்களிடமிருந்து விடைபெறுவது ராகவ் குமார், தீபிகா அதிர்வுகளுக்காக.